துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகளை அழிக்கவும் அழிச்சிருப்பாரு, மறைமுக எதிரிகளை உருவாக்கியும் கொடுத்துருப்பாருங்க. மெயினாக இவங்க வேலை பார்க்குற இடத்துல எக்கச்சக்க மறைமுக எதிரிகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அச்சச்சோ. இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு இது ரிலேட்டட் நிறையா துலா ராசிக்காரர்களுக்கு வேலையே எதிரிகளால் போயிருந்திருக்கும். எவ்வளோ அவங்க உசுரை கொடுத்து வேலை பார்த்தாலும் ரெகனைசேஷனுங்கிறது இருந்திருக்காது. அசிங்கம் அவமானத்தை ஃபேஸ் பண்ணி வேலையை துலாம். தூக்கி எறிஞ்சிட்டு வந்த துலா ராசியாக இருப்பாங்க. இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கி எறியப்பட்ட துலா ராசியாக இருப்பாங்க. அடுத்த வேலை கிடைக்கிறதே இவங்களுக்கு பெரிய குதிரை கொம்பாக இருக்கும். இந்த பீரியடில் அந்த மறைமுக எதிரிகள்லாம் தெரிச்சு ஓடுறதை இவங்க கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல இவங்க மனசுக்கு பிடிச்ச வேலையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன்லாம் கிடைச்சாலும் இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப சேஃபுங்க. அடுத்த வேலையில் சேர்றதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விடக்கூடாதுங்க. அவங்க வேலையில் சேர்ந்துட்டு தான் இந்த வேலையை ரிசைன் பண்ணணும். அதை மட்டும் இவங்க மனது ரீதியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை சொல்லியிருக்கீங்க. வேலையை அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறத விடக்கூடாது. அதே மாதிரி 8ஆம் இடத்த சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட்டு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, அதே மாதிரி மெடிக்ளைமு, இன்சூரன்ஸு இது ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்ததுன்னா இது எல்லாமே கிளியர் ஆகுங்க. ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசியும் துலா ராசிங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த யூ டர்ன் போடக்கூடிய இடங்கள், இரவு நேர பயணங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. இது வந்து போன மார்ச் 2025லேருந்து 2027 வரைக்குமே இவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பீரியடுங்க. அதே மாதிரி தேவையில்லாத வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ குறையிறது ஆரம்பிக்குங்க. நீண்ட நாள் வியாதி ஏதாவது இவங்களை ரொம்ப படுத்திக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசனோ இல்லை அதுக்கான தீர்வுக்கான ரூட் காசோ இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்குங்க. இதை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா வியாதியிலேருந்து வெளில வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. வெளிநாடு போகிறதுல பிரச்சனை, பாஸ்போர்ட்டில் பிரச்சனை, ட்ராவலில் பிரச்சனை, அலைச்சல் அதிகமாக இருக்கிறது, கால் வலி, தூக்கம் கெட்டு போயிருந்த துலா ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். இந்த இடம்லாம் சூப்பராக உங்களுக்கு பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆக போகுது. வெளிநாட்டு வேலைக்கோ வெளிநாடு ஜாப் விஷயமாக போகிறதுக்கு எக்கச்சக்க மறைமுக எதிரிகளோட தாக்கத்தை இவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் விலகி இவங்க ட்ராவல் பண்ணுறதை கண்கூடாக பார்ப்பாங்க. துலா ராசிக்காரர்கள் நிறைய ட்ராவல், பாஸ்போர்ட் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இந்த பீரியடில் உண்டுங்க. 3ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, இந்த யூடியூபர்ஸு, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த மூவியில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி பீரியடில் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பீரியட் ஒரு நல்ல பீரியடுங்க. லைஃப்பில் இவங்களுக்கான ஐடென்டிட்டி கிடைக்கும். இவங்களை வந்து நிறையா பேர் ரெகனைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இன்ஸ்டாரிலாம் ஜீரோவில் போயிட்டுருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மில்லியனில் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பீரியட்லாம் இந்த பீரியடில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் வந்து இவங்க நல்லா இருக்கும். இளைய சகோதரத்தோட பிரச்சனைகள் எல்லாமே குறையும். ஏதாவது போட்டித் தேர்வு ட்ரை பண்ணாங்கன்னா அதில் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு இந்த பீரியடில் உண்டுங்க. சூப்பர் சார். இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு இருந்த கஷ்டங்கள்லாம் இப்போ தீரப்போகுது. ஆனாலும் அவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு இத்தனை ராசிகளுக்கு நீங்க ஒன்று சொன்னீங்க. இந்த ராசிக்கு மட்டும் இங்கே கவனமா இருக்கணும், அங்கே கவனமா இருக்கணும் நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ இவங்க சனி வக்ர பெயர்ச்சியுடைய அந்த தாக்கம் குறைய என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான கோவிலுக்கு போகலாம், என்ன பரிகாரம் செய்யலாம் சார்? துலா ராசிக்காரர்கள் பிடிக்க வேண்டிய கோயில் யாருன்னா நம்ம திருச்செந்தூர் முருகனுங்க. போயிட்டு கண்ணை மூடிட்டு திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்து அவருக்கு ஒரு பால் அபிஷேகங்க, செவ்வரளி பூ வச்சு அவரை வந்து பூஜை பண்ணணுங்க. தான் பேரில் ஒரு ஆத்மார்த்தமான அர்ச்சனைங்க. முடிஞ்சால் இவங்க நட்சத்திரத்தன்னைக்கு நாள் நைட்டு போய் தங்கி மறுநாள் காலையில் இதை பண்ணிட்டு வரது விசேஷம். இல்லை ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி போயிட்டு வரது விசேஷங்க. இதை மட்டும் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மறைமுக எதிரிகள்லாம் இவங்களுக்கு தெரிச்சு ஓடுறத இவங்க கண் கூட பார்க்கலாங்க. லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே வரும். ஒரு நல்ல ப்ரீத் நல்லா இவங்களுக்கு கிடைக்குங்க. அங்கே இருக்கிற அன்னதானத்தில் கலந்துக்கிறதோ இல்லை அன்னதானத்துக்கு பணம் சேர்க்குறதோ ரொம்ப விசேஷமுங்க. இல்லை சார் என்னால் கஷ்டம் சார், அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது சார், செலவு பண்ணாமல் சின்னதாக ஏதாவது சொல்லுங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்கால முருகர் கோயில் ஒன்று சூஸ் பண்ணி, அதுவும் மலை மேலே இருக்கிற முருகன்னா விசேஷம், போய் அந்த முருகனுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு டம்ளர் பால் கூட போதுங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு செவ்வரளி பூவை வச்சு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக உட்காந்து வேண்டிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை இந்த முருகர் மூலிமா நீங்கள் நிறைவேறதை கண்கூட பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சார். துலாம் ராசி அன்பர்கள் முருகன் கிட்ட போய் வேண்டிக்கிட்டா போதும், அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.